ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் கோர்ட்டுக்கு போகலாம் கிளம்பலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம பாட்டி ஒரு பக்கம் பயங்கரமாக அழுகுறாங்க. சாமி ஃபோட்டோ முன்னாடி நின்று என் குடும்பத்துக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆணியாக கொடுத்துட்டீங்களே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த வீட்டுக்கே வந்த பிணி நீ, அதனால தான் சனி பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த வீட்டுக்கு தூணாக இருக்க நீங்களே கண் கலங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் சொல்ல, டேயாப்பா ரொம்ப பண்ணாதரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க கோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எழில் ஒரு பக்கம் நானும் வருவேன்னு சொல்லிட்டு இங்கே வராரு. இங்கே வந்ததுக்கப்புறமா கோர்ட்டில் ஏதாவது விசாரணை நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா 2 மாதம் தான் கல்யாணம் ஆகுது. அதுக்குள்ளே டைவர்ஸா போங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா பெட்டிஷனை பிரித்து கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அப்செட் ஆகிட்டாங்க. நம்ம யார் இனியாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாண்ட வந்து நிற்க, நித்திச்சு ஒரு பக்கம் உரண்டல் இருக்கிற நம்ம இனியாட்ட அதாவது பேச விட்ட கொடுமைக்கு என்ன பேச்சு பேசுகிறான் இவன். என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போய் நீ ஆகாஷா பிரகாஷ் அவன் கூட சேர்ந்து சுற்றலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு. டேய், காட்டெருமைக்கு போகிற காட்டெருமை என் கிட்ட மூஞ்ச காமிச்ச அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே வரான் பூச்சாண்டி பட்டை போட்டு விடணும் இனியாவுக்கு. இனியாங்கிற ஒரு பச்சை குழந்தைகிட்ட போய் உன்னோட ஃபேஸை காமிக்கிறியடா, நியாயமாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வாங்க போகலாம்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு இருக்க, கோபி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாதம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் அழையணுமோ தெரிலன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இனியாட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, உனக்கு டைவர்ஸ் ஆகட்டும், ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட சுய ரூபத்தை அவங்க பார்ப்பாங்க. அந்த சுதாகர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான் அந்த கோபி அப்படிங்கிறாரு. இந்த டைலாக் ஒன்று குரல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் சைலண்ட்டாக இருமா, எதுவும் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பொண்ணை சமாதானம் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னென்ன தோணுதோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்